சாந்திபுரம் இயற்கை எழில் கொஞ்சம் ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்துல சில பெரியவங்கெல்லாம் அமர்ந்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு வழிப்போக்கன் அந்த கிராமத்தை கடந்து போயிட்டு இருக்காங்க. அங்க அமர்ந்திருந்த அந்த பெரியவர்கள் அந்த வழிப்போக்கனை கூப்பிட்டு கேக்குறாங்க, எங்களோட கிராமத்தை கடந்து வந்திருக்கீங்க, இந்த கிராமம் உங்களுக்கு எப்படி தோன்றுது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அந்த வழிப்போக்கனும் ரொம்ப வருத்தப்பட்டு, உங்களோட கிராமமே சுத்தமா சரியில்லை, உங்களோட கிராமத்துல இருக்கிற கிணறுகள்லாம் ரொம்ப ஆழமா இருக்கு, தண்ணீர் எடுக்கவே ரொம்ப கடினமா இருக்கு, உங்க கிராமத்துல இருக்க சாலைகள் எல்லாம் ரொம்பவே குறுகலா இருக்கு, 2 வண்டி கூட ஒரு நேரம் சேர்ந்தாப்புல போக முடியாது, உங்களோட சந்தை ரொம்ப சிறியதா இருக்கு, அதுல எந்த ஒரு பெரிய பொருளுமே நம்மளால வாங்க முடியாது, உங்க கிராமத்துல இருக்கிற மக்கள் எல்லாமே ரொம்ப எளிமையா இருக்காங்க, நாகரிகமே கொஞ்சம் கூட இல்ல, அதனால எனக்கு சுத்தமா உங்க கிராமத்தையே எனக்கு பிடிக்கல அப்படின்னு அந்த பெரியவங்க கிட்ட சொல்றாங்க. இதை கேட்டு அங்க இருந்த பெரியவங்களோ ரொம்ப மனசுடைஞ்சு போயிடுறாங்க. அப்போ நம்ம ஒரு தவறான வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்கோமோ அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாங்க. காலம் கடந்து போகுது. சில வாரங்களுக்கு அப்புறம் மற்றொரு வழிப்போக்கன் அதே வழியில கிராமத்துக்கு வந்துட்டு இருக்காரு. அவர்கிட்டயும் அதே கேள்விய அங்கிருந்த மக்கள் கூப்பிட்டு கேக்குறாங்க, எங்களோட கிராமத்தை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப வந்திருக்க வழிபோக்கனும் ரொம்ப சந்தோஷமா என்ன சொல்றாரு அப்படின்னா, அற்புதம், உங்களோட கிராமம் ரொம்ப சிறப்பா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட உடனே கிராம மக்களுக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இதுக்கு முன்னாடி சொன்ன வழிபோக்கன் வேற மாதிரி சொன்னாரு, இவர் இப்படி சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க எது சிறப்புன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு அந்த வழிபோக்கனும், உங்க கிராமத்துல இருக்கிற கிணறுகள்லாம் ரொம்பவே ஆழமா இருக்கு, எப்போதுமே உங்களால குளிர்ந்த நீரை ரொம்ப சுத்தமான தண்ணீரையுமே குடிக்க முடியும், அதனால உங்களோட ஆரோக்கியம் மேம்படும். அதே மாதிரி உங்க கிராமத்துல இருக்கிற சாலைகள் எல்லாமே ரொம்ப குறுகலா இருக்கு, வண்டி ஓட்டுறவங்க எப்பவுமே மெதுவாதான் போவாங்க, அதனால விபத்துகள் ரொம்பவே குறைவாதான் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களோட சந்தைகள் ரொம்ப சின்னதா இருக்கு, அதனால ஒருவரை ஒருவர் கண்டிப்பா பக்கத்துல இருந்து அன்பாவும் அரவணைப்பாவும் உங்களால நடந்துக்க முடியும். உங்களோட மக்கள் ரொம்பவே எளிமையா இருக்காங்க, ஆடம்பரம் யார்கிட்டயுமே இல்ல, அதனால இயற்கையோட இணைந்து வாழ்ற ஒரு நல்ல வாழ்க்கையை உங்களால வாழ முடியும், இதனாலதான் இந்த கிராமத்தை நான் ரொம்ப சிறப்பா சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதையெல்லாம் கேட்டுட்டு இருந்த அந்த கிராம மக்கள் அவர்கிட்ட சொல்றாங்க, இதுக்கு முன்னாடி உங்களை போலவே ஒரு மனிதர் வந்தாரு, அவர்கிட்ட நாங்க சில விஷயங்கள் கேட்டோம், ஆனா நீங்க சொன்னதுக்கு அப்படியே எதிர்மறையா அவர் சில விஷயங்களை எங்ககிட்ட சொல்லிட்டு போனாரு, நாங்க தான் ஒரு தவறான வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கோமோன்னு ரொம்பவே வருத்தப்பட்டோம், ஆனா உங்களோட பார்வை ரொம்ப வித்தியாசமா இருக்கு, இதை கேட்கவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி இருந்தவங்க யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனா அவங்களோட பார்வை முற்றிலுமே வேறுபட்டதா இருக்கு அப்படின்னா அவங்க வாழ்ந்த சூழ்நிலை, அவங்களுக்கு கிடைச்ச அனுபவங்கள் எல்லாமே வேற மாதிரி இருக்கலாம், ஆனா நான் இங்க உள்ள விஷயத்த எல்லாமே இங்க இருக்கிற மாதிரியே பாக்குறேன், அந்த கிணறுகள்ல இருக்கிற சுத்தமான நீர், சாலைகள் குறுகலா இருக்கிறதுனால மக்களுக்கு கிடைக்கும் பாதுகாப்பு அப்படின்னு நான் இங்க இருக்கிறத அப்படியே நல்ல விஷயங்களா எடுத்துக்கிறதுனால எனக்கு எல்லாமே சரியா தெரியுது. ஆழமான உண்மையை சொல்லணும் அப்படின்னா உங்களோட கிராமத்துல எதுவுமே மாறல, மாறியது பாக்குற மனிதர்கள் கிட்ட இருக்கிற கோணம் மட்டும்தான். இதை எல்லாமே கேட்டுட்டு இருந்த அந்த கிராமத்தோட முதியவர், எங்களுக்கு நீங்க சொல்ற விதம் ரொம்பவே சந்தோஷமா இருக்கு, இதுக்கு முன்னாடி வந்த வழிப்போக்கனோட வார்த்தைகள் எங்களை ரொம்ப தவறா யோசிக்க வச்சது, நாங்க தான் தவறான வாழ்க்கையை வாழ்றோமோ அப்படின்ட்டு, ஆனா நீங்க கொடுத்த இந்த புதிய கண்ணோட்டம், புதிய பார்வை எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷத்தையும் நாங்க சரியாதான் வாழ்றோம் அப்படிங்கிற தன்னம்பிக்கையும் எங்களுக்கு கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்லி அவரை வாழ்த்தி வழி அனுப்பி வைக்கிறாங்க. இந்த கதையிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிற முக்கிய பாடம் என்ன அப்படின்னா, எல்லாருமே ஒரு விஷயத்த ஒரே மாதிரி தான் அணுகணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது, ஒவ்வொருத்தரும் அவங்க கடந்து வந்த பாதைகள், கத்துக்கிட்ட விஷயம், வாழ்க்கை கொடுத்த அனுபவம் இதனால வேறுபட்டு தெரியலாம், அதனால உங்களுக்கு ஒரு விஷயம் சரின்னு படுது அப்படின்னா அந்த விஷயத்த ஆலோசனை செஞ்சு அதுல நீங்க எப்படி வெற்றி அடையலாம்னு தான் பார்க்கணுமோ தவிர நீங்க வேற ஒருத்தர் சொல்றாங்க அப்படின்னு அவங்க கோணத்துல இருந்து யோசிக்க கூடாது, ஏன்னா உங்களுக்கு கிடைச்சிருக்க
வாழ்க்கையோட அனுபவம் வேற, அவங்களுக்கு கிடைச்சிருக்க வாழ்க்கையோட அனுபவம் வேற. அதை பிரிச்சு பார்க்க தெரிஞ்சாலே போதும். கண்டிப்பா நம்மளோட வாழ்க்கைக்குள்ள நம்ம எடுக்கிற முடிவுகள் அத்தனையும் சரின்ற நம்பிக்கை நமக்கு வரும். இன்னொன்னு, எந்த ஒரு சூழலும் நேர்மறை மற்றும் எதிர்மறை அம்சங்கள் நிறைஞ்சுதான் இருக்கும். நம்ம அதுல எது தேர்ந்தெடுக்கிறோமோ அதுதான் நமக்கான அனுபவத்தை தரும். நீங்க நல்லதை யோசிச்சீங்க, நல்ல விதமா யோசிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா அது ஒரு நல்ல நேர்மறையான அனுபவங்களை தான் தரும். இல்ல நான் அதை வேற மாதிரி தான் பார்ப்பேன் அப்படின்னா எதிர்மறையான அனுபவங்கள் தான் தரும். அது அவங்களோட வாழ்க்கைக்கு சிக்கலா தான் மாறும். இதை நம்ம ரொம்ப சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, உங்களோட வாழ்க்கைய மாற்ற நீங்க எதையுமே விலைக்கு வாங்கணும்ன்ற அவசியம் கிடையாது. உங்களோட பார்வையின் கோணத்தை மாற்றினாலே போதும். நீங்க பார்க்கும் விதமே உங்களோட உலகத்தை ரொம்ப அழகா உருவாக்கிடும். நன்றி.